இங்கே ஒருவர் மழைக்காலத்து தவளையை போல் கத்திக்கொண்டே இருக்கிறார், தாமரை மலரும் தாமரை மலரும் என்று. கர்ஜனை தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். தலைவர் அண்ணாமலை அவர்கள் பேசுகிற ஒவ்வொரு பேச்சையும் தமிழக மக்கள், மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள், பெரியவர்கள் என எல்லோருமே கூர்ந்து நோக்குகிறார்கள். சிங்கம் போல கர்ஜிக்கிறார் தலைவர் அண்ணாமலை அவர்கள். எதிரிகளுக்கு அது தவளை போல தெரியும். ஏன்னா இந்த பயத்துல அந்த மாதிரி சொல்றாங்க. அவங்க பயந்து போய் கிடக்குறாங்க. தலைவர் பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சும் ஆதாரத்தின் அடிப்படையில் பேசுறது, வெறும் அரசியல் பேச்சு கிடையாது. ஒரு அகாடமிஸ்ட் பேசுற மாதிரி, ஒரு ரிசர்ச்சர் பேசுற மாதிரி, ஒரு திங்க் டேங்க் பேசுற மாதிரி பேசுறாரு தலைவர் அண்ணாமலை அவர்கள். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பா பேசுறதால தான் தமிழகத்துல இருக்கக்கூடிய அத்தனை தரப்பு மக்களும் அண்ணாமலை ஒரு விஷயத்தை பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னு கூர்ந்து கவனிக்கிறாங்க. இது மக்கள் மத்தியில பெரிய செல்வாக்கையும் தாக்கத்தையும் ஏற்படுத்துறதால திருமாவளவன் போன்ற ஆட்கள், என்னடா நம்மலாம் இத்தனை வருஷமா கூவிட்டு கிடக்குறோம், ஆனா மக்கள் நம்மளை கண்டுக்கவே மாட்டாங்கிறாங்களே அப்படி சொல்லி அந்த ஒரு ஏக்கத்துல, ஒரு ஆதங்கத்துல, இன்னும் சொல்ல போனா ஒரு வெறுப்புல தலைவரோட அந்த செல்வாக்க குறைக்கும் அளவுக்கு சாதாரணமா அவங்க இந்த மாதிரி பேசுறாங்க. ஆனா இவங்க பேசலாம் தலைவரோட செல்வாக்குங்கிறது குறைந்திடாது. அது மக்கள் மத்தியில, குறிப்பா மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள் மத்தியில ஒரு பெரும் தாக்கத்தையும் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. அது தமிழக அரசுல மாபெரும் மாற்றத்தை கொண்டு வரும். அதனாலதான் இன்னைக்கு பிஜேபி கிட்டத்தட்ட 11% ஓட்டு வாங்கி இருக்கிறோம். சாதாரண விஷயம் இல்லைங்க. இது வரைக்கும் எங்களை பத்தி தப்பு தப்பா சொல்லுவான், நீங்க அதுக்கு கீழே வாங்கினீங்க, இதுக்கு கீழே வாங்கினீங்க சொல்லி. இன்னைக்கு பாருங்க 11% ஓட்டு வாங்கி இருக்குது பிஜேபி. இதுக்கு முழு முதற் காரணம் பார்த்தோம்னா தலைவர் அண்ணாமலை அவர்களின் சிங்கம் போன்ற கர்ஜனை, அயராத உழைப்பு. அவரை மாதிரி ஓயாது உழைக்கக்கூடிய தலைவர் தமிழக அரசியல்ல வேற யாரு இருக்கா சொல்லுங்க? ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் இவங்கெல்லாம் பாருங்க, பொம்மை போல அப்படியே போவாங்க, அப்படியே கொஞ்சம் வேர்க்காம அப்படியே லைட்டா பேசிட்டு வருவாங்க. தலைவர் அப்படி இல்லை, அடிமனதின் ஆழத்திலிருந்து பேசுகிறார், உண்மையை பேசுகிறார், உரத்து பேசுகிறார். அது தமிழக மக்கள் மத்தியில நல்லா எடுபடுது. அந்த பயத்துல தான் எங்கடா நம்ம இது வரைக்கும் பொய்லாம் சொல்லிட்டு இருந்தோம். இப்ப அண்ணாமலை உண்மையை டேட்டா வைஸ் அழகா எடுத்து கூடுறதால நம்மளை பத்திலாம் மக்களுக்கு தெரிஞ்சு போகும்னு சொல்லி பயந்து அவர் சிங்கம் போல கர்ஜிக்கிறத இந்த மாதிரி தவளகவலன்னு பேசுறாங்க. இந்த மாதிரி ஆட்கள் எப்படிப்பட்ட ஆட்கள்னு மக்களுக்கு தெரியும். அவருக்கு பாராட்டு விழா யார் நடத்துவா? சோனியா காந்தி, ராகுல் காந்தி தான் நடத்தணும். ஏன்னா சோனியா காந்திக்கோ ராகுல் காந்திக்கோ தமிழகத்துல திமுக மட்டும் இல்லைன்னா எந்த தொகுதியிலுமே டெபாசிட் கிடைக்காதுன்னு அவங்களுக்கு நல்லதா தெரியும். ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் நம்மளை யாரும் கண்டுக்க மாட்டேன்றாங்க. ஆனா அங்க தமிழகத்துல மட்டும் மு.க. ஸ்டாலின் தொடர்ந்து நம்மளை தோல் மேல தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடுறாரு, யாரா இந்த ஆளு அப்படி சொல்லி. அதனால அவங்களாம் சரி ஒரு பாராட்டு தெரிவிச்சுட்டு போலாம் அப்படி கூட அவங்க நினைக்கலாம், தப்பு இல்லை. ஆனா இவரு ஒரு புலிகேசி முதலமைச்சருங்க. ஸ்டாலினுக்கு ஒண்ணுமே விஷயம் தெரியாது, பொம்மை மாதிரி வராரு, பொம்மை மாதிரி போறாரு. அவர் பேசுறாரு பாருங்க, அது ரொம்ப ஆர்டிபிஷியலா இருக்கு. இப்ப நீங்க ஏஐ யூஸ் பண்ணி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி வீடியோலாம் வரும் பாருங்களேன், அது பொம்மை அப்படின்னு நகரும். அதே போலதான் பேசுறாரு ஸ்டாலின். பேசுறத பார்த்தா தெரியும். ஏன்னா அது அடிமனத்தின் ஆழத்திலிருந்து வரல, இதயத்திலிருந்து வரல. அது சும்மா யாரோ இதுலயே எழுதி கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடி கேமராவுக்கு முன்னாடி நின்று அவர் படிச்சு பாக்குறாரு, படிச்சு பார்த்துட்டு அப்படியே ஒப்பிக்கிறார். அது ரொம்ப 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 செயற்கையா இருக்குது. அதனால அவர் தலைவர்கள் எல்லாம் போற்றக்கூடிய தலைவர் சொல்றது மனசாட்சி இல்லாத மனிதர்கள் சொல்லக்கூடிய மடத்தனமான பேச்சு. இது ஸ்டாலின் முதல்ல ஒரு தலைவரே கிடையாது. 1000 கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட கருணாநிதி ஒரு தலைவர், நோ டவுட். அதுல நம்ம எதிர்கட்சிங்கிறதால சும்மா எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சு பேசக்கூடிய ஆட்கள் கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி சார்ந்த நாங்கள். கருணாநிதியோட கொள்கைகள் தவறு. அவர் தேச விரோதி, இந்து விரோதி, ஊழல் செஞ்சாரு, கரப்ஷன்ல ஈடுபட்டாரு. அதனாலதான் நிறைய பேர் ஃபாதர் ஆஃப் கரப்ஷன்றாங்க. அதெல்லாம் வேறு, அதுலலாம் மாற்று கருத்து உண்டு. ஆனா கருணாநிதி ஒரு திறமையாளர், நிறைய எழுதியவர், நிறைய படித்தவர், அதெல்லாம் குப்பைத்தான். அது ஒரு சத்தற்ற இலக்கியம்னு கவிஞர் கண்ணதாசனே சொல்லிட்டாரு. அது இல்லாம ஜெயகாந்தன் போன்ற எழுத்து ஆளுமைகள், தமிழ் ஆளுமைகள்லாம் இவங்களோட கருணாநிதியோட எழுத்தெல்லாம் மதிக்கவே மாட்டாங்க. அதெல்லாம் வேற. ஆனா எழுதி குமிச்சிருக்கிறார். நெஞ்சுக்கு அநீதின்னு எழுதணும், ஆனா நெஞ்சுக்கு நீதினு சொல்லி 6-7 வால்யூம் எழுதியிருக்கிறார், எழுதி குமிச்சிருக்கிறார். அதனால அவரோட உழைப்பை, அவரோட திறமையை நம்ம குறைச்சு மதிப்பிடல. விரும்பணுமா விரும்பலையோ, அவர் தவறான ஆளா இருந்தா கூட லட்சக்கணக்கான தமிழர்கள் அவரை ஃபாலோ பண்ணாங்க. அவரோட வழி அவங்க நடக்க முயற்சி பண்ணாங்க. திமுகவுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க, கருணாநிதிக்காக ஆதரவு தெரிவிச்சாங்க. அதனால திமுகவோட தலைவர் அவரு. அதை நம்ம குறைத்து மதிப்பிடல. ஆனா கருணாநிதியோட திறமையில 1% கூட இல்லாத ஆசாமி மு.க. ஸ்டாலின். சரி, கருணாநிதியோட திறமையில இல்லாட்டி போகட்டும், தனிப்பட்ட வகையிலே அது ஒரு பதவியில் இருக்கிற ஒரு கட்சியோட தலைவரா இருக்கிறோம், தமிழகத்தோட முதலமைச்சரா வந்திருக்கிறோம், வந்த அப்புறமாவது நம்மளோட பதவி, நம்மளோட தகுதியை வளர்த்துக்கணும், அதுக்கான வேலையில ஈடுபடுறாரா? ஒண்ணுமே தெரியாது. இன்னமும் துண்டு சீட்டு தான் வச்சுக்கிறாரு. அந்த துண்டு சீட்டை கூட ஒழுங்கா படிக்க மாட்டேங்கிறாரு. அப்புறம் என்ன இவர் முதலமைச்சர்? எந்த வகையில இவர் தலைவர்?
இல்ல மக்கள் எல்லாம் போற்றக்கூடிய ஒரு தலைவரா இருக்கிறாரு. அங்கங்க மேக்கப் பண்ணிட்டு அவங்க இந்த பிரசாந்த் கிஷோர் டீம் என்னென்ன சொல்லுதோ அதை விற்க அப்பப்போ சரி பண்ணிக்கிட்டு பவுடர் போட்டுட்டு அப்படியே பொம்மை போல போறாரு வராரு ஒழிய மற்றபடி தலைவருக்கான தகுதி கிஞ்சித்தும் இல்லாத ஒரு ஆசாமி மு.க. ஸ்டாலின். அதுல சந்தேகமே கிடையாது. கூட்டணி கட்சிக்காரங்க பாராட்டத்தான் செய்வாங்க. ஏன்னா திமுக இல்லைன்னா காங்கிரஸ் தமிழகத்துல ஒரு இடத்துலயும் ஜெயிக்காது, கம்யூனிஸ்ட் ஒரு இடத்துலயும் ஜெயிக்காது. பக்கத்துல கேரளால ரூலிங் பார்ட்டியா இருக்குங்க கம்யூனிஸ்ட் சிபிஐஎம். அங்கேயே அவங்க ஒரு இடத்துல தான் ஜெயிச்சிருக்கிறாங்க, மற்ற இடத்துல அவங்கள ஜெயிக்க முடியல. ஆனா தமிழகத்துல சிபிஐஎம் 2 இடத்துலயும் சிபிஐ 2 இடத்துலயும் ஜெயிக்குதுன்னா இட்ஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் டிஎம்கே. அதே போல விடுதலை சிறுத்தைகளும் மக்கள் அடிச்சு துரைச்சிருவாங்க. தனியா என்னன்னாங்கன்னா எங்கேயுமே டெபாசிட் போயிடும். திமுக கூட சேர்ந்ததுல 2 சீட்டு. வைகோ சொல்லவே வேண்டாம், வாரிசு அரசோட எதிர்த்து ஆசாமி இன்னைக்கு பார்த்தோம்னா அவரு பிள்ளையே நிறுத்தி அவரு வாரிசை நிறுத்தி ஜெயிக்க வச்சிருக்காரு. அதுவும் திமுக சார்பில் நடந்ததுதான். முஸ்லீம் லீக்கு கண்டிப்பா திமுகவுல ஜெயிச்சுதான். அப்போ திமுகவோட ஆதரவால ஜெயிச்ச எல்லா கட்சி தலைவர்களும் இவர் தலைவருக்கெல்லாம் தலைவர்னு சொல்லத்தானே செய்வாங்க. அது இல்லாம இந்தியாவில யாரெல்லாம் குடும்ப அரசியல் பண்ணுகிறார்களோ அத்தனை பேரும் ஸ்டாலினை வந்துட்டு புகழத்தான் செய்வார்கள். ஏன்னா நம்மளை போலவே ஒருத்தண்டா, நம்ம குடும்பமும் நம்ம கட்சியை கண்ட்ரோல் பண்ணுது, அதிகாரத்துக்கு ஆசைப்படுது, அதிகாரத்துக்கு வருது. அதே போல தமிழகத்துல வந்துட்டு திமுக அந்த கோபாலபுர குடும்பம் தான் குடும்ப அரசியல் பண்ணுது. அவங்க தான் கட்சியை வந்துட்டு கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறாங்க. அவங்க தான் வந்துட்டு ஆட்சிக்கு வந்தாலும் கோல வச்சுறாங்க. சோ நம்மளை போலவே இவனு இருக்கான்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்கா பாராட்டத்தான் செய்வாங்க. அவங்க எல்லாமே பேர்ட்ஸ் ஆஃப் எ ஃபெதர், மோசமான ஆட்கள், நோ டவுட். இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.